இது வந்து வெனஸ்டே ஈவினிங்கு. எங்கள் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து அல்வார்க்குவான்ற ஒரு பிளேஸில் 2 BHK வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றது வந்து இன்டர்நெட்டில் பார்த்தோம். அதோட சரௌண்டிங் ஏரியாவில் வந்து நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தனால சரி ஓகே இது நமக்கு ஒன்று செட் ஆகும் அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பார்க்கு, மால் எல்லாமே இருந்தது. மெயினாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருந்தது. இந்த ஏரியாவில் கம்பேரிட்டிவ்லி வந்து 2 BHKல வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி இது நல்லா இருக்கா அப்படின்றதுக்காக வந்து நேரில் போய் பார்த்துட்டு வரலாம், எதுக்காக கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு தெரில அப்படின்றதுக்காக நேரில் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். பட்டு இருந்த லொக்கேஷன் ஆகட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஃபுல்லாமே அப்பார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. இந்த ஏரியாவில் வந்து இந்த லைனில் வந்து மற்ற அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் கேட்டு பார்த்தோம். பட் 2 BHK 1 BHK எதுவுமே அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் ஃபுல்லுன்ட்டாங்க. இந்த லைனில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் ஒரே ஒரு 2 வீடு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னாங்க. எல்லாமே 2 BHK தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 1 BHKவே இல்லை. இது ஹாலு, இந்த இது கிச்சனில் வந்து ஒரு பால்கனி இருக்குது, ஹால்லேயும் ஒரு பால்கனி இருக்குது. 2 பாத்ரூமு, ஒன்று வந்து வெளியில் இருக்கும், இன்னொன்று வந்து அட்டாச் பாத்ரூம் ரூம்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. மெயினான ஒரு விஷயம் என்னென்னா பக்கத்தில் வந்து நிறையா தமிழ் ஃபேமிலிஸ் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இதை ஓரளவு ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபுல்லாமே. சரி உள்ளே வந்து ஏதாவது நர்சரி ஸ்கூல்ஸ் ஏதாவது நிறையா இருக்கா அப்படின்றத வந்து விசாரிச்சுட்டு வந்து ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இது மறுநாள் வந்து மதியம் வந்து முட்டை சாதம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து ஒரு ஆயில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு சீரகம் அப்படின்றது அளவு போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ, நான் எடுத்துக்கிறது பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஒரு பீஸ் அளவுக்கு வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கேப்சிகம் அப்படி இல்லைன்னா வந்து சின்னதாக நறுக்குன்னா மிளகாய் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாய் வந்து அதிகமாக காரம் கொடுக்கும், அதனால் நான் வந்து கேப்சிகம் எடுத்துக்கிறேன். எப்படியும் நான் பெப்பர் கொஞ்சம் நான் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். ரொம்ப வரப்பு இருந்தால் குழந்தைங்க வந்து சாப்பிடாதுங்க, அதனால் அதுக்கு பதிலாக கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு லைட்டாக வந்து வதக்குனா போதும். இல்லை அவங்களால மெண்டு சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டை நான் எடுத்துக்கிறது வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து சில்லி பவுடரை ஆட் பண்ணலாம், அப்படி இல்லை சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம். நான் வந்து இது வந்து அந்த மசாலாலாம் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ எங்களுக்கு ஃப்ரை ரைஸ் பிடிக்கும், ஸோ அந்த பேக்கிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்னதாக நான் இருக்குன்னா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக வந்து 1/2 ஸ்பூன் அளவு 3/4 ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முட்டை வந்து முக்கால்வாசி வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் வந்து ரைஸை வந்து கடைசி போடணும். நீங்கள் முட்டை வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டிங்கன்னா அது கூட வந்து கொஞ்சம் ஜெல்லாகாமல் தனித்தனியாக ரைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிடணும். ரைஸை ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா உடனே சர்வ் பண்ணால் அந்த பச்சை வாடை கொஞ்சம் அடிக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் சிம்லேயே ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி லைட்டாக கிளறிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து வேணும்னா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து நான் ஏற்கனவே ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து உரப்பு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயும் பெப்பர் ஆட் பண்ணலாம், நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வச்சிட்டோம்னா லஞ்ச் ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சாப்பிட்டாங்க. இதுக்கு வந்து ஃப்ரைக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நான் போட்டிருக்கேன், அதனால் நான் ரிப்பீட் பண்ண வேணாமேன்னு சொல்லிவிட்டு இதை நான் போடலை. இதான் எங்கள் லஞ்சு இன்றைக்கி. இந்த வந்து ஒரு லேமினேட் பண்ண ஒரு சேட் வந்து இருந்தது. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை இந்த டேரெக்டாக சொல்லி தந்தோம்னா எல்லா படமுமே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ இதை நான் வாங்கிட்டேன். நான் சரி வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்றதுனால வந்து என்ன பண்ணலான்ட்டு சின்ன பீஸா கட் பண்ணி
அதை வந்து ஃப்ளாஷ் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணேன் நான். ஸோ இதை வந்து நான் ட்ரை பண்ணி அவனுக்கு ஆதவுக்கு நான் பண்ணி பார்த்தேன். அவன் நல்லா வந்து அந்த கலர்ஸ் வந்து ஓரளவு வந்து அதை பார்க்குறான் அவன். இப்போ நம்ம ஃபுல் படத்தையும் காமிச்சோம்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ ஒரு படத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி தந்தோம்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்னொரு இதுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்டுனா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கும். ஸோ அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ஆதவோட பர்த்டேனால வந்து ஈவினிங் வந்து குயிக்காக வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் தான் பண்ணேன் நான். ரொம்ப பெருசாக பண்ணவும் எனக்கு டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து சரி ரொம்ப இதாக செலிப்ரேட் பண்ணாமல் மற்றவங்க யாரையுமே கூப்பிடவும் இல்லை. அவங்க டேடிக்கு வந்து ஆஃபீஸ் இருந்தனால வந்து அவருமே லேட்டாக தான் வந்தார். அதனால் சரி ஓகே வீட்டிலே இந்த மாதிரி வந்து சின்னதாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஆதவுக்கு வந்து அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் அவனுக்கு செலிப்ரேட் பண்ணுறப்போ அது எனக்கு சுத்தமாக அது தெரியாது. இப்போ அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டனால வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை வந்து அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தான். இது பர்த்டேனால கேக்கு தான், இதுக்கு இந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணான். அது கொஞ்சம் நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. பிரியாஷ் வந்து அதை புது ட்ரெஸ் போட்டனால வந்து எனக்கும் அதே பேட்டர்னில் எனக்கு ஜிப்பாக வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டு. அது பர்த்டே அப்படின்னோடனே அது தானாகவே வந்துருச்சு. பிரியாஷ்க்கு அந்த பாசமாக கிஸ் பண்ணுறதாகட்டும். ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. அது ஆதவுக்கு வந்து பர்த்டே கிஃப்டாக வந்து அவங்க டாடி கார் வாங்கி தந்தார். இது வந்து நம்ம ஊரில் வந்து காஸ்ட் கூட, இங்கே வந்து நல்ல ஒரு ஆஃபர் போட்டாங்க. பக்ரீத்னால வந்து கரெக்டாக அந்த டயத்தில் தான் அவனுக்கு பர்த்டேவும் வந்துச்சு. ஸோ நல்ல ஆஃபர் போட்டாங்க. இது நம்ம ஊரில் இது வந்து ஒரு 10,000 வரும்னு நினைக்கிறேன் நான். இங்கே வந்து 380, அதாவது வந்து 6,000 ருப்பி. ஸோ அது ரொம்ப கம்மியாக தான் தோணுச்சு. ஸோ வாங்கியாச்சு. இது வந்து நாங்களாம் வாங்கி தரல. இங்கே வந்து ஒரு 3 months-ஆக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பிரியாஷோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் வந்து அந்த பையன் வச்சுருப்பான். ஸோ அவன் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு கிட்டத்தட்ட 1 year கேட்டிருப்பான் பிரியாஷ். லாஸ்ட்டு 3 months வந்து கொஞ்சம் அது கூடிருச்சு. அம்மா காருன்னு. ஸோ வாங்கி கொடுத்தாச்சு. சரி ஆதவுக்கு பர்த்டே ட்ரீட்டாக வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அஸ் யூஷுவல் நம்ம இதில் வந்து KFC வந்து ஃபேமஸ்னால் இங்கே வந்து சிக்கிங் தான் ஃபேமஸ்ஸு. KFCயும் இருக்குது. பட் சிக்கிங்கும் 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே டைப்பில் தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறது வந்து இதுதான். ஸோ கிட்ட இருக்கிறனால அங்கேயும் ஆர்டர் பண்ணியாச்சு. அல்பைக்குன்றது வந்து பர்கரில் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு. சிக்கிங்கில் வந்து நல்லா இருக்காது பர்கர். இந்த கடையில் வந்து நல்லா வெரைட்டியான வந்து இது சீ ஃபுட்லேயுமே வந்து பர்கர் ஆட்டும் ரேப்பும் பண்ணுவாங்க. பிரியாஷ்க்கு வந்து ஃபிஷ் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரியாஷ் வந்து அது நல்லா இருக்கும். அது சரி ஃபிஷ்ஷு சிக்கன்னா கொஞ்சம் ஹீட்டு. ஃபிஷ்ஷு நல்லா சாப்பிடுவான் அவன். சிக்கனில் வந்து டபுள் லேயர் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பர்கர்னாலே அல்பைக் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் இங்கனுக்குள்ளே. அதனால் 3 pieces வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஆதவுக்கு வந்து ஒரு தோசை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் வச்சு சாப்பிட்டான். இது எங்கள் வீட்டு பால்கனி. அன்றைக்கின்னு தெரில, என்ன ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு நிலா. எப்போயுமே லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ தான் தூரமாக தெரியும். ஸோ கிட்ட தெரியுதுன்றதுக்காக வந்து ஒரு சின்ன கிளிப்பாக வந்து எடுத்தேன். அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் வரேன். தேங்க்யூ.